சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை பார்த்து நீ அதிகமாக பயப்படுவது உண்டு. நானும் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், எதையும் நினைக்காதே, எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயப்படாதே. காலம் நிச்சயமாக உனக்கு எல்லா ஒரு விஷயத்திலும் உனக்கு துணையாக இருக்கும். காலமும் துணையாக இருக்கும். இந்த சாயம் துணையாக இருந்து உன்னை எல்லா இடத்திலும் மிக மிக அற்புதமான விஷயங்களை செய்து வாழ வைப்பேன் என்று. ஆனால் நீயோ அது எதையுமே காதில் வாங்குவது கிடையாது. உன்னுடைய வேலை என்ன? பயப்படுவது. அந்த பயத்தில்தான் நீ குறியாக இருக்கிறாயே தவிர மற்றபடி நான் சொல்வதில் எல்லாம் எந்த ஒரு விஷயத்தை கூட காதில் வாங்குவது கிடையாது. காலம் முழுவதும் உனக்கு துணை நான். இதில் பயப்படுவதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கவில்லை. தங்கமே, எந்த காரணம் கொண்டும் தயவு செய்து வாழ்க்கையில் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று பயப்படாதீர்கள். நீங்கள் பயப்பட பயப்பட அந்த பயம் உங்களை ஆக்கிரமிக்குமே தவிர உங்களுக்கு நல்ல விஷயம் என்ற ஒரு விஷயத்தை அந்த பயம் செய்யாது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியாது. அதுவே பயம் இல்லாமல் மட்டும் இருந்தீர்களானால் உங்களால் சுலபமாக எல்லா விஷயத்தையும் கடந்து வர முடியும். உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்துதான் நான் இப்பொழுது வந்தேன். உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட கவலைகள். அந்த கவலைகள் அனைத்தும் வேண்டாம். உன் வாழ்வில் நீ சிந்திய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் நிச்சயமாகவே உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நான் ஒரு நல்லதொரு விடிவு காலத்தை கண்டுபிடிப்பேன். அதாவது சொல்லப்போனால், ரகசியமாக வைத்துக்கொள், நான் உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். உனக்குத்தான் என்று ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் நீ ஆசீர்வதிக்க பெற்ற பிள்ளை. எல்லாரும் செல்வார்கள் அல்லவா, நீ கடவுளுடைய குழந்தை, உனக்கு எதுவும் வராது என்று. ஆம், நீ கடவுளுடைய பிள்ளை. மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ மற்றவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறாய். அவரவர்கள் பிள்ளையை அவரவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறாய். வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் மனதில் இருக்கும் தைரியத்தை மட்டும் ஒரு நாள் கூட விட்டுவிடக்கூடாது. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை வந்துவிட்டது என்றால் மனதில் இருக்கும் தைரியத்தை தான் முதலில் விடுகிறாய். முதலில் மனதில் இருக்கும் தைரியத்தை விடாதீர்கள். உங்களுக்கு முழுமையாகவே தைரியம் எது தெரியுமா? சொல் பார்க்கலாம். நீதான். உனக்கு துணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த உலகத்தில் தெய்வம்தான் உனக்கு துணையாக இருக்கிறதே தவிர மற்றபடி வேறு யாருமே உனக்கு துணை கிடையாது. அது உனக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் என்ன, சில விஷயத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காலம் உன்னை சோதிக்கிறது என்று நினைத்து நினைத்து வருந்துகிறாய். வருத்தமெல்லாம் போதும் தங்கமே. சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் பொழுது, உனக்காகவே ஒரு தெய்வம் உன் வீட்டில் இருக்கும் பொழுது மற்றபடி நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய முழுமையாக சாய் என்ற ஒரு தெய்வம், அதாவது நான் உன்னோடு இருக்கிறேன். சாய் எங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்பாய் அல்லவா? சாய் வேறு எங்கும் அல்ல, உன்னோடு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து உனக்கு பல நேரத்தில் உதவியாகவும் பல நேரத்தில் உனக்கு அற்புதத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இந்த சாய் உன்னோடு தான் இருக்கிறேன். பல நேரத்தில் உன்னுடைய மனதை நான் காயப்படுத்தி விட்டேன். ஆனால் இனி வரும் காலம் உன்னுடைய மனதை காயப்படுத்தாத அளவுக்கு என்னென்னலாம் செய்யலாமோ எல்லா விஷயத்தையும் நலமுடனும் வளமுடனும் நான் செய்கிறேன். காலம் உன்னை சோதிக்கிறது என்பது நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அந்த காலமே உன்னை தூக்கிவிடும் பொழுதுதான் நீ நிச்சயமாக அந்த காலத்தை புரிந்து கொள்வாய். என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பிள்ளைகள் மட்டுமே தான் என்னுடைய வாக்குகளை கேட்க முடியுமே தவிர மற்றபடி வேறு யாராலும் என்னுடைய வாக்குகளை அவ்வளவு சுலபமாக கேட்டுவிட முடியாது. புரிகிறதா? நிச்சயமாக நீ ஒன்று தெரிந்து கொள். நமக்குத்தான் இந்த சோதனையோ, நமக்குத்தான் தெய்வம் நமக்கு இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து விட்டதோ என்று நினைக்காதே. தெய்வங்கள் எப்பொழுதும்
இவனுக்கு இதை தர வேண்டும், அவனுக்கு அதை தர வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பாக பழிவாங்கும் எண்ணத்தோடு யாரும் எந்த தெய்வமும் செய்வது கிடையாது. கோபம் வந்த உடனே நீங்கள் நினைப்பது இதுதான், நமக்கு தெய்வம் ஏன் இவ்வளவு விஷயங்கள் தேவையில்லாமல் செய்கிறது என்று. தேவையில்லாமல் எந்த தெய்வமும் எந்த விஷயத்தையும் செய்யாது. நீ புரிந்து கொள்வாய். போக போக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை புரிந்து கொண்டு, நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களுமே நமக்கு தகுந்தது போலத்தான் சாய் செய்திருக்கிறார், நமக்கு பிடித்தது போலத்தான் சாய் செய்திருக்கிறார் என்று நீ சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் நிலைமை மாறும். தங்கமே, இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளேயே நீ நிச்சயமாக பேரின்பம் அடையும் அளவுக்கு உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறப்போகிறாய். யார் சொன்னது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி கஷ்டப்படுவாய் அப்படி கஷ்டப்படுவாய் என்று? கஷ்டம் என்பதே இருக்காதே. வாழ்க்கையில் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் கஷ்டத்திற்கு இடமே கிடையாதே. நீதான் நினைக்கிறாய் கஷ்டப்படுவோமோ என்று. சாய் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த சாய் எந்த அளவுக்கு உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எல்லா தெய்வத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள். எல்லா தெய்வமும் அவரவர்களுடைய பிள்ளைகளோடு தான் இருக்கும். புரிகிறதா? நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா தெய்வமும் அவரவர்களுடைய பிள்ளைகளோடு தான் இருக்கும். கஷ்டம் வருகிறதே என்பதற்காக தெய்வம் ஒதுங்கியும் போகாது. கஷ்டத்தை அனுபவிக்கட்டும் என்று எந்த தெய்வமும் பார்த்து கொண்டும் இருக்காது. தங்கமே, வாழ்வில் நீ பட்ட அனைத்திலும் உனக்கு பாதுகாப்பு என்னிடமிருந்து தரப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டத்திலும் இருந்து உனக்கு நிச்சயமாக விடுவு காலத்தை நான் ஏற்படுத்தி தருவேன். எத்தனை பேருக்கு நான் என்னென்ன விஷயங்கள் செய்தேன் நீயும் அடிக்கடி சொல்லி காட்டுவாயே. என்ன, எனக்கு மட்டும்தான் உதவி செய்ய மாட்டீங்க, ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி வாரி வாரி தானே அம்மா அப்பாவாக இருந்து நீங்கள் வணங்குகிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் எனக்கும் இது போன்ற அனைத்து விஷயத்திலும் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் வந்துள்ளேன். என்னை கைவிட்டு விடாதீர்கள் சாயி. உங்களை அப்பாவாகவும் அம்மாவாகவும் நினைத்துதான் நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று சொன்னாய்தானே. கண்டிப்பாக நீ பேரின்பம் அடையும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் கூடிய விரைவாக நடக்கும். காலம் முன்னே சோதிக்கவில்லை, யார் யார் எப்படி என்பதை உனக்கு புரியதான் வைக்கிறது. புரிந்து கொள். எல்லா விஷயமும் கூடிய விரைவில் உனக்கு தெரிய வரும். உன் வாழ்க்கையில் நான் நல்லதுக்குத்தான் சொல்வேன் எதுவாக இருந்தாலும். ஆனால் சிலரோ நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் நான் தவறாக ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக மட்டுமே தான் சொல்கிறேனே தவிர உங்கள் வாழ்க்கை வீணாக போக வேண்டும் என்பதற்காக நான் எதையும் உங்களுக்கு சொல்லவில்லை. இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையும். நீ நினைக்கலாம் எல்லா நாளும் சாய் இப்படித்தான் சொல்கிறார் என்று. இருக்கட்டும், நல்லதுதானே சொல்கிறேன், நேர்மறையான விஷயத்தை தானே சொல்கிறேன், எதிர்மறையான விஷயத்தை சொல்லவில்லையே. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லது மட்டும்தான் சொல்வேன் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் அவர்களுடைய மனமானது என்றுமே கோணக்கூடாது. அவர்கள் நடக்கும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருப்பவர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் என்று புரிய வைக்க வேண்டும். அது என்னுடைய கடமை. கஷ்டம் என்ற ஒரு வார்த்தையை உன் மனதுக்குள் திணிக்க மாட்டேன். உனக்கு சுதாரிப்பதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கை தப்பிப்பதற்காகவும் சில விஷயங்களை சொல்வேனே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நான் செய்ய மாட்டேன். நம்புங்கள், எல்லாமே நல்லது நடக்கும். நீங்களாக போட்டு எதையும் குழப்பிக் கொள்ளாதீர்கள். காலம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு விளக்கை ஏற்றி உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.